நண்பா, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இந்த பைக் டாக்ஸி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் எல்லா வீடியோ வந்துட்டு இருக்கு. இதில் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைக் டாக்ஸி பேன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட வருமானத்துக்குலாம் யாருக்கு சொல்கிறது, அதை நம்பி தான் பல பேரோட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற காசை நம்பி வாழ்கிறது அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது முதல்ல ஒரு தப்பு. அது நம்ம போக்குவரத்து சட்டத்திலேயே இடம் இல்லை பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு. இத்தனை வருஷமாக அதை ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கள்ளச்சாராயத்தை பேன் பண்ணுறாங்க. நீங்கள் கள்ளச்சாராயம் கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாது, அதை காய்ச்சி விற்கக்கூடாதுன்னு பேன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட குடும்பங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். இது முழுக்க பைக் டாக்ஸி லீகல் கிடையாது, இல்லீகல் பிஸ்னஸ் தான். இந்த கோர்ட்டுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்ட்லேருந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. இது முறைப்படுத்தும் வரைக்கும் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் இதை எங்கே சொல்லணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை பைக் டாக்ஸின்றது அன்றாட வருமானத்துக்காக அவங்க ஓட்டுறானுங்க. அவனுங்களாம் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சைடு இருக்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது பண்ணுறது தப்பு இருந்தாலும் நம்ம அதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆப்பு எல்லாமே கார்ப்பரேட்டு தான். இந்த தமிழ்நாடு அரசு ஏன் கார்ப்பரேட்டுக்கிட்ட போய் பேச முடியாதா? அவங்கள்ட்ட சொல்ல முடியாதா? நீ பைக் டாக்ஸியை ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா உன்னோட மொத்த சர்வீஸையும் நான் இங்கே பேன் பண்ணிட்டுருவேன். ஆட்டோ, காரு எதுவுமே நீ இங்கே சர்வீஸ் கொடுக்க முடியாது அப்படின்றத ஏன் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துங்கள்கிட்ட இந்த தமிழக அரசாலையோ இல்லை ஒரு நீதிமன்றத்தாலேயோ சொல்ல முடியலை? இன்றைக்கி காலையில் கூட நான் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பைக் டாக்ஸி தான் காட்டுது. எல்லா ஆப்லேயுமே பைக் டாக்ஸி காட்டுது. இந்த பைக் டாக்ஸியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஆப் மூலயமா தான் ஸ்டாப் பண்ண முடியும். யாரும் பைக் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நிற்கிறவங்கள நீங்கள் எங்கே போகணும், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்டு ஏற்றுறது கிடையாது. முழுக்க ஆன்லைனில் ஆப் தான் போயிட்டு இதை தமிழக அரசு சம்மந்தப்பட்ட நேரடி நிறுவனத்துக்கிட்ட முறையிட்டு பைக் டாக்ஸி ஸ்டாப் பண்ண சொன்னால் மட்டும்தான் அந்த பைக் டாக்ஸி ஸ்டாப் ஆகும். அதை விட்டுவிட்டு பைக் ஓட்டுறவன்ட்ட பிடிச்சி ஃபைனை போடுறதும் அவனை ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்களுடைய இதை டைரெக்டாக அந்த நிறுவனத்துக்கிட்ட வைங்க. இதுதான் ஒரு ஆட்டோக்காரனா என்னுடைய வேண்டுகோளுக்கு தான். தயவு செஞ்சு சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட போய் உங்களோட என்ன ப்ரொசீஜரோ அதை சொல்லி பைக் டாக்ஸியை பேன் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.